வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோட லாஸ்ட்டில் ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் ராசிக்கு பார்க்குறீங்க இல்லைன்னு ஸோ அது தப்பு இல்லை. அது ஒரு 40-45% தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போது நான் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த லக்னம்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷனில் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம் கட்டத்தில். ஸோ சந்திரன் இருக்கிறது ராசி, லக்னம்ங்கிறது லான்னு உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கோம். அதை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லாங்கிற ராசி என்னவோ அந்த ராசிக்கு பலன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் மகர லக்னம், ஓகேங்களா, ரிச்சிக ராசி. ஸோ என்னுடைய சந்திரன் ரிச்சிகத்தில் இருக்குது, லக்னம்ங்கிறது மகரம். நான் ராசி பலன் பார்க்கணுன்னா எதுக்கு பார்க்கணுன்னா மகர ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொல்கிற பலன்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நான் மகர லக்னம் அனுபவம் நான் மகர ராசிக்கான பலன் பார்க்கும்போது அது 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் பலன் சொல்லும்போதே நான் சொல்லுவேன், இந்த சுக்கிர தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சூரிய தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, இந்த தசா புத்தி அந்தரம் சொல்லுவேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன லக்னம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த ராசிக்கு போய் நீங்கள் பாருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய திசை நடக்குது, சந்திரன் அந்தரம் நடக்குது, ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு நீங்கள் பலன் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், ராகு தேசை புத்தி அந்தரம் நடக்கணும், இப்படி நடக்கணும். இது சும்மா அப்படியே பக்கத்தை எழுதிக்கங்க. சின்ன இன்ஸ்டன் அப்படி எழுதிக்கங்க. மூணுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா அதுதான் சம்பவமாக நடக்க போகிறதுங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் பாருங்கள். ஸோ ராசி பலனை இப்படி பார்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள். மிதுனராசி. ஸோ மிதுனராசிக்கு எப்படி இருக்கும். ஸோ உங்களது ராசி அதிபதி புதன், அவர் 8ல் இருக்கார். ஸோ 1-4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அதீதமான பேராசைகள், ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக இருப்பீங்க. அது நல்லதாக கெட்டதானா கொஞ்சம் எமோஷனல் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 8ல் இருக்கும்பொழுது தேவையில்லாத விஷயங்கள், அதீதமான ஒரு முயற்சிகள், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறது, ஒரு அதீதமான கடனை வாங்கி போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி எண்ணங்களில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வாரம். ஏன்னா உங்களுக்கு ராசி 8ல் இருக்கும்போது தேவையில்லாத நபர்கள் உங்களை தூண்டி விட்டு ஒரு பெரும் பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதனால் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக. இது யாருக்கு நடக்கும்? மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், சொத்து தகராறுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ட்ரேடு தான். ஸோ 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதிக்கு குருவின் பார்வை இருக்கிறது, அது குரு சுக்கிரனுடைய பார்வை. பெரும் பணம் வருவதற்கான, குடும்பத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பெரும் பணம் வரும். ஸோ அதனால தான் சொன்னேன், பெரும் பணம் வரும்போதே நமக்கு மூடு மாறிடும். ஸோ அது பெரிய லெவலில் பணம் வருது ஆய்வுன்னு சொல்லிட்டு, அதுவும் அப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது, அதீத பேராசையால் ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் பண்ணாமல் இருக்கணும். யாருக்கெல்லாம் ஒரு பெரும் பணம் வரும் அப்படின்னும் போது உங்களுடைய மிதுன லக்னமாகுது குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க பெரும் பணம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்குது. ஸோ 9ல் சனியும் சூரியன் ஒரு ஜாயிண்ட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்போது 3-9 நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ ட்ராவல்னால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இனம் புரியாத ஒரு டென்ஷன் இருக்கும். காரணம் என்னென்னா இந்த சனியும் சூரியனும் ஒன்றாக இருக்கும்போது அது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு வாரத்துக்கு இருக்குங்க, ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் அதை ரொம்ப பெருசாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்து ஒரு டென்ஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது யாருக்கு மேஜராக வரும் அப்படின்னும் போது 3ஆம் அதிபதி மிதுன லக்னமாக சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதே மாதிரி சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பியூட்டினா 8ஆம் அதிபதியான சூரியனோட சனியோட சூரியன் இணைவது. ஸோ அது ஒரு அதீதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும். ஸோ அதனால் இந்த திசை புத்தி அந்தரம், அதாவது சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க சனி திசை புத்தி அந்தரம் நடக்கும் ஒரு வாரம் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
அதே மாதிரி 4ஆம் அதிபதி புதன் நான் வந்து 8லும் முதலே சொன்ன மாதிரி தாயாருடைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ். ஸோ இருந்தாலும் வந்து 5ஆம் 10க்கு 8ன்னும் போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதீதமான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஆசைப்பட்டு ஹெவியாக கடன் வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மற்றபடி குழந்தைகளோட விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளோட விஷயங்களும் வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த 10th வரை படிக்கிற பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒழுங்காக படிக்கணும். ஸோ கொஞ்சம் நிறைய டைவர்ஷன்ஸ் வரும் இந்த மந்த்து. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக படிங்க. ஏன்னா வந்து படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு கொடுத்துருக்குற ஒரே வேலை வந்து படிப்பு தான். ஸோ அதை விட்டுட்டு வந்து மொபைல் நோண்டிக்கிட்டு கேம் ஆடுறது அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்குது. ஸோ 12ல் இருக்கிற செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கடன் கேட்ட இடத்துலையும் கொஞ்சம் இழுபறித்து அதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்து என்னடா அது இப்படி இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியிடங்களில் போகும்போது கொஞ்சம் சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பேசணும். வேலை செய்கிற இடங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து ஒரு பெரிய இது இல்லைன்னா இது யாருக்கெல்லாம் நடக்கணும், மிதுன லக்னமாகாது செவ்வாய் தசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ நல்ல ஒரு வருமானங்கள், பார்ட்னர்ஷிப்னால நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அதீதமான பேராசையில் நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் ஒரு பெரும் பணம், நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, பெரும் பணம்லாம் வரும்னா மிதுன லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, புதிய பார்ட்னர்ஷிப்னால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். இல்லவே இல்லை. ஏன்னா வந்து அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு சின்ன ஒரு ஓனர்ஷிப்புக்கும் உங்களுக்கும், அதாவது முதலாளிக்கும் உங்களுக்கோ மேனேஜருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைச்சாலும் வந்து அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு டென்ஷனை கொடுத்து தான் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் தான், ஓகேங்களா. அதை பற்றி ஒன்றும் பெருசாக டென்ஷன் கிடையாது. 11ல் உள்ள ராகு வந்து நல்ல லாபங்களை கொடுத்துரும். திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாகுது ராகு திசை புத்தி அந்த நடக்கும் ஒரு பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனை, ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ இந்த வாட்டி சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதே சொல்கிற விஷயம், சார் என்ன சார் பரிகாரம் கேட்பாங்க. ஸோ பரிகாரங்கிறது வந்து மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஜோதிடர்கள் வந்து அவங்களே வந்து ரேண்டமாக வந்து எழுதி கொடுத்துருவாங்க. ஒரு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்தாங்க இவ்வளோ பரிகாரம் 30,000 பண்ணுங்கள், அந்த யோகம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், யாகம் பண்ணுங்கள், என்னென்னவோ சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த கோயிலுக்கு போங்க, 10 வாட்டி முங்குங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையாக பொய்யானா அது நான் வந்து பரிகாரங்கள் அவ்வளோ எழுதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனை ஒன்றே போதும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ எனக்கு வந்து இந்த லிங்க்கெல்லாம் வேறு இல்லை. நிறைய பேர் வந்து அங்கங்கே லிங்க்கெல்லாம் வேறு வச்சுருவாங்க. வந்து ஒரு பிஸ்னஸ் போர்ட்டில் பண்ணுறவங்க வந்து அது பண்ணுவாங்க. பட் எனக்கு அது நேரம் இல்லை. நான் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கனால என்னாலுக்கு வந்து இந்த மோடில் போக முடியலைன்றது தான் உண்மையான விஷயம். பட் அது அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகுது. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதில் வந்து கிங்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் வந்து பரிகாரத்துக்குனே கிங்கெல்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய லெவலில் வந்து சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பட் நம்ம அந்த இதில் போகல. ஆனால் பரிகாரம் வந்து நிறைய இடங்களில் பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணி காரில் போவாங்க. கார் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். நிறைய நடந்திருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்காக பரிகாரம் பண்ண போவாங்க. அந்த பரிகாரம் பண்ணிட்டு போனோன்னா அந்த பிரச்சனை இன்னும் பூதாகாரம் வெடிச்சிடும் நிறைய பேருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஸோ பரிகாரம் யார் பண்ணலாம், பண்ணக்கூடாது, அது வந்து மேஜராக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஜோதிடர்களே தெரியாது. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஜோதிடருக்கே தெரியாது. ஏன்னா பரிகாரம் வந்து எல்லா ஜாதகத்துக்கும் பண்ண முடியாதுங்க. சில கர்மாக்கள் வந்து நீங்கள் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அதில் வந்து இதே கிடையாது. யாருக்கெல்லாம் அனுபவிச்சே தீர்க்கணும், பரிகாரம் கிடையாதுங்கிறத மெயினாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய். ஸோ நீங்கள் வந்து ஒரு திருமணம் சார்ந்த உறவுக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது 7ல் செவ்வாய் இருந்தாலோ, இந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலோ, இல்லை 7ஆம் அதிபதியோடைய சாரத்தில் செவ்வாய் இருந்தாலோ, இந்த செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அந்த பரிகாரம் பலிக்காது. அது என்ன பண்ணணும், இன்னும் நெகட்டிவிட்டியை அதிகம் பண்ணிடும். நீங்கள் வந்து இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெட்ரோல் ஊற்றி விட்டு போகிற மாதிரி பத்திரம் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அந்த பரிகாரத்துக்குரிய
அந்த பாவத்துக்கான இப்போ ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து 4ஆம் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா அங்கே வந்து செவ்வாயோட பார்வையோ இல்லை ஒரு தொடர்பை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலிக்காது, பிரச்சனையை பெருசு பண்ணும். நம்பர் 1. 2வது அஷ்டமாதிபதி. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு அஷ்டமாதிபதிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அஷ்டமாதிபதி தொடர்போ பார்வையோ இருந்துட்டால் அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது, பிரச்சனைகளே அதிகம். இந்த 2 ரூல் தான். ஏன்னா அஷ்டமாதிபதி தொடர்போ இல்லை செவ்வாயோட தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் பலிக்காது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, கீழே விழுறது, சார் நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் சார், கால் ஒடிஞ்சிச்சு சார்மா. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் இது வந்து தெரியாமல் சில ஜோதிடர்கள் எழுதி கொடுத்தது, அவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்ததுக்கு இவர் மாட்டிக்கிறதும் உண்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஜோதிடர்களுக்கே நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல இதை பார்த்துருங்க. நீங்கள் பரிகாரம் எழுதிக்கங்க, சம்பாதிச்சிங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஸோ நம்ம வந்து அதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல போகிறது, அதில் வந்து நல்லது இருக்குது, கெட்டதல் இருக்குது, அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, பரிகாரம் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜோதிடர்களும் வந்து யோசிக்கணும், செவ்வாயுடைய பார்வை இந்த பரிகாரத்தை செய்ய விடுமா, செய்ய விடாதா. அதே மாதிரி அஷ்டமாதிபதி திசை நடக்குது, இல்லை அஷ்டமாதிபதியுடைய திசையோ இல்லை செவ்வாய் திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்லை அன்றைக்கி வந்து செவ்வாயோட நட்சத்திரம் போகுது, அஷ்டமாதியோட நட்சத்திரம் போகுது, இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கிற காலகட்டத்திலையும் நீங்கள் பரிகாரம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணணும். ஏதோ சொல்லிட்டாங்க நான் போய் பரிகாரம் பண்ணுறேன், கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னா ஆப்புங்கிறது தானாக வந்து நீங்களே போய் வாங்கிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து இந்த பரிகாரங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசித்து இதில் இந்த விஷயங்கள் இருக்காங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். இல்லை தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு வந்து இது ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இதுதான் இந்த வாரம் மெயினான டிப்பு. ஏன்னா பரிகாரத்துக்காக தான் எல்லாருமே ஜோசியம் பார்க்குற 90% கேட்குறதே வந்து பரிகாரம். இன்னும் பரிகாரம் மட்டும் வாழ்க்கை மாறிடுமா? கிடையாது சார். கர்மாங்கிறது நம்ம அனுபவிச்சு தீக்கணும். உதாரணம் சொல்லப்போனால் ரமண மகரிஷி இருந்தார். ஸோ அவருக்கு கேன்சர் வந்ததுங்க. அவரை விட ஒரு பெரிய மகான் நம்ம பார்க்க முடியுமா? நம்ம இப்போ பார்த்தாலும் ஸோ அவருக்கே வந்து அது கேன்சர் இருக்கும், அந்த வழியை நான் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து சங்கராச்சாரியர். ஸோ அவரும் வந்து காஞ்சி பெரியவரும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லும்போது சில கர்மாக்களை நம்ம வந்து அனுபவிச்சு தான், அவருக்கே சில உடல் நல குறைவுகள்லாம் வரும்போது சொல்வார், இல்லை பரவாயில்ல நான் இதை அனுபவிக்கிறேன், இது நான் வந்து இந்த கர்மாவை நான் அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது விதி. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபிசிக்கலாக முயற்சி எடுத்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு பார்க்கணுமே ஒழிய, பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பரிகாரம் பண்ணுங்கிறது தான் டிப் ஆஃப் த வீக்கு. கண்டிப்பாக வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.